காவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக பவானி பாலக்கரை வீதி பகுதியில் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் மேகநாதன் வழங்கிட கேட்கலாம். மேகநாதன் வணக்கம். குடியிருப்புக்குள் வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதால் குடியிருப்பு வாசிகளின் நிலை என்னவாக இருக்கிறது? நகராட்சி அதிகாரிகள் களத்தில் இருக்கிறார்களா? எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? வணக்கம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை நடப்பாண்டில் பார்த்தோம்னால் 5வது முறையாக நிரம்பி அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய தண்ணீரின் அளவானது நேற்று காலை 20,000 கன அடியிலிருந்து தொடங்கி இன்று காலை நிலவரப்படி பார்த்தோமானால் 90,000 கன அடியாக காவிரி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில காவிரி ஆற்று கரையோர பகுதி மக்களுக்கு நீர்வளத்துறை சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில ஈரோடு மாவட்டம் பவானி மற்றும் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதிகளில் இருபுறமும் கரைகளை தொட்டபடி வெள்ள நீரானது ஓடுகிறது. இந்த நிலையில பார்த்தோமானால் ஈரோடு மாவட்டம் பவானி மற்றும் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தை இணைக்கக்கூடிய காவிரி பழைய பாலமானது 100 ஆண்டுகள் பழமையான பாலம் என்பதால் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 2 மாவட்ட நகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடுப்புகள் வைத்து தடுக்கப்பட்டு பொதுமக்கள் நடந்து செல்லவும் இருசக்கர வாகனங்கள் மற்றும் சொகுசு கார்களில் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நாள் பார்த்தோமானால் 2 மாவட்ட மக்களும் சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லட்சுமி நகர் தேசிய நெடுஞ்சாலை பாலம் மற்றும் பவானி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பாலம் வழியாக பயணத்தை செய்து வருகின்றனர். மேலும் ஈரோடு மாவட்டம் பவானியில் பார்த்தோமானால் தற்போது 90,000 கன அடி தண்ணீரானது காவிரி ஆற்றில் செல்லக்கூடிய நிலையில பவானி பழைய பாலம் அருகே உள்ள பாலக்கரை வீதி பகுதியில் சுமாராக 50க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள நிலையில் முதற்கட்டமாக பார்த்தோம்னால் ஒரு 10 வீடுகளை மட்டும் குடியிருப்புகளை மட்டும் வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதன் காரணமாக ஏற்கனவே வருவாய்த்துறை சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டதன் தொடர்ந்து ஆங்காங்கே தற்காலிக முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டதன் காரணமாக அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் முகாம்களுக்கு சென்று வருகின்றனர். மேலும் பாதுகாப்பு நடவடிக்கையாக பவானி காவிரி கரையோர பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றும் பணியில மாவட்ட நிர்வாகம், வருவாய்த்துறையினர் மற்றும் நகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டு மேலும் காவிரி ஆற்றில் பொதுமக்கள் இறங்காத வண்ணம் ஆங்காங்கே பேரிகார்டுகள் வைத்து அந்த பொதுமக்கள் காவிரி ஆற்றில் இறங்காமல் இருக்க நடவடிக்கை பணிகளை மேற்கொண்டு வருங்க. அதே போல பார்த்தோம்னா நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்திலும் மணிமேகலை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் காவிரி ஆற்றில் ஏற்பட்டிருக்க வெள்ளப்பெருக்கு காரணமாக தண்ணீர் வீடுகளை தொட்டபடி செல்கிறது. மேலும் குடியிருப்புகளையும் ஒரு சில வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தற்காலிக முகாம்களிலும் தங்க வைக்கப்பட்டு வருகின்றனர். தொடர்ந்து பார்த்தோம்னால் காவிரி ஆற்றில் திறக்கக்கூடிய தண்ணீரின் அளவு படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் காவிரி ஆற்றில் அதிகப்படியான தண்ணீர் கர்நாடக மாநிலத்திலிருந்து பெய்யக்கூடிய மழையின் காரணமாக அதிகரித்தால் மட்டுமே பவானி மற்றும் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் இருவரும் குடியிருப்புகளை வெள்ள நீர் அதிகப்படியாக சூழும். ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் சார்பாக பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பாக இருப்பதற்கான தற்காலிக முகாம்கள், மருத்துவம் மற்றும் தீயணைப்பு துறையினர் என அனைவரும் தயார் நிலையில உள்ளனர். தகவல்களுக்கு நன்றி மேகநாதன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.